என்னாச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. என்னம்மா விஷயம்? 28ஆம் தேதி பசுமலை கேர்ள்ஸ் ஸ்கூலில் நாங்கள்லாம் படித்தோம். 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் கிளாஸ் படித்தோம். அப்போ 7ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்களா? அவங்களாம் இப்போ பேரம்பேத்தி எடுத்து அதே ஸ்கூலுக்கு வரோம். அதே நாங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்த இடத்துலையே நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம். 2 நாள் அங்கே தங்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் விபிஎஸ்சில் இருக்கேன், ஆம்பூர் திருப்பத்தூர் விபிஎஸ்சில் இருக்கிறேன், வர முடியாது அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளில் 30 பேரில் 13 பேர் பாஸ்டரமா. அல்லேலூயா. அன்றைக்கி ஒரே ஒரு ஆள் சிறுவர் ஊழியன் தான், ஒரு ஆள் தான். நான் மதுரை டயசிஸில் நான் ஒரே ஒரு சிறுவர் ஊழியன். எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கிட்டாரு, ஒரு சைக்கிளு, ஒரு சோல்னா பேக், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சைக்கிளே சுற்றுவான். மதுரையிலேருந்து சைக்கிளில் சென்னை வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? இன்றைக்கி இருக்கிற வாலிப பசங்களாம் ஊழியத்துக்கு வாங்கப்பா, இப்போ ஊழியத்துக்கு வாங்கப்பா, நான் என்ன செய்வாங்க, என்ன கேட்பாங்க? காரில் போகலாமா கேட்பாங்க. ஆனால் அன்றைக்கு 500 கிலோமீட்டர் சைக்கிளில் ஒவ்வொரு கிராமமாக பார்த்துக்கிட்டு சென்னை வரைக்கும் போனான். அப்போ பிஷப் அங்கே இருந்தாங்க, சுந்தர் கிளாக்னு ஒருத்தர் பிஷப். அவர் எங்களை எப்படி வரவேற்றா தெரியுமா? அத்தாடி, 500 கிலோமீட்டர் சைக்கிளில் கால் வலிக்கலையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சேர்லேயே உட்கார்ந்துருக்கப்படாது, வீட்லேயே உட்கார்ந்துருக்கப்படாது, நல்ல பலத்தோடு இருக்கமா. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஏதோ இருக்கா, எப்படியோ போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை, கர்த்தருடைய கிருபையினாலே சௌக்கியமாக இருக்கேன். நான் அந்த காலத்தில் போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதுவாங்க, நீங்கள் நலமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு போஸ்ட் கார்டு. கல்யாணம் ஆகி வீட்டில் கல்யாணம் ஆகி பிள்ளை யார் வீட்டுக்கு போயிடுச்சு? யார் வீட்டுக்கு போடுது? மாமனார் வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு. அம்மா லெட்ரு போடுவாங்க அப்போ, இப்போ ஃபோனு. அப்போ லெட்ரு அழுது எழுதுவாங்க, மகளே எப்படா இருக்க, ஒரே ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கேன்னு கேட்டால் அங்கேருந்து என்ன பதில் வரணும்? என்ன வரணும்? அம்மா அம்மா என்னம்மா என்னைய கொண்டு போய் குழியில் ஓட்டிங்களேம்மான்னு. நம்ம ஆண்டவர் குழியிலையா போட்டார் உங்களை? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சாரிப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை குழியிலிருந்து எடுத்தவர். அல்லேலூயா. செட்டிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினார். எங்க நிறுத்தினாரு? எங்க நிறுத்தினாரு? எங்க நிறுத்தினாரு? எங்க நிறுத்தினாரு? அப்ப கண்மலையில் இருக்கிறவங்க எப்படி பாடணும்? ஒரு பாட்டு பாடுவோமா? வாங்க, அழகா பாட்டு வாசிக்கிற. நான் லண்டனுக்கு போயிருக்கேன் படிக்க போனால் பெரிய அப்படியே காலை தூக்கிட்டு, நான் பெரிய ஆள் இல்லை, அது வேறு விஷயம். நான் லண்டனுக்கு போனேன், எப்படி என்னெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் என்னை வெளியே போக சொல்லிடுவீங்க. இப்போ ஏன்னா பாடி பிடிச்ச போகிற சொல்கிறேன். தலை நிமிர செய்தவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்தவ நீரே. எல்லாம் பாடுமா? இடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்தவ நீரே. இடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்தவ நீ. யாரும் தலை குனிஞ்சு போகக்கூடாது. அங்கே ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது அதை தலை குனிஞ்சு இருந்தாங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
5ஆம் வசனம். சாரி, 9ஆம் வசனம் வாசிப்போம். எங்கே இருக்கிற? ஹலோ திருச்சபை மக்களே, நீங்க இருக்கிற இடம் எங்க? ஹலோ கேக்குதா? சில நேரங்களில் நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறவா, போகக்கூடாத இடத்துல போகிறோமா? ஆனால் திருச்சபைக்கு வரும்போது எப்படி வர்றோம்? பேசுங்க. அப்படியே முக்காடு போட்டு பயபக்தியாக பைபிள் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பாஸ்டர் என்ன சொல்கிறார், பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம். ஆனால் எங்கே இருக்கீங்க? ஆண்டவர் தேடுறாரு. எப்பா சர்ச்சுக்கு வர்ற நல்லா தான் இருக்க, ஆனால் வெளியில் எங்கே இருக்க தேடுறாரு ஆண்டவர். அடுத்த வசனம் வாசிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? திருச்சபையில் வசனம் வாசிக்கிறோம், பைபிள் ஜெபம் பண்ணுறோம், லீலியா சோத்திரம் சொல்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே எங்கே இருக்கீங்க? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிறாராம். எத்தனை வசனம்? 8ஆம் வசனம். டெய்லி ஆண்டவர் அவங்க தேடுறாரு. எங்கே என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், எங்கே போச்சு, எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டால் ஆண்டவரே சத்தம் கம்மியாயிருது. ஆண்டவரே நாங்கள் எங்கே இருக்கோம்? சத்தத்துக்கு ஒளிஞ்சிருக்கோம். எத்தனை பேர் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிய? உங்கள் வண்டவாளெல்லாம் தெரியுமா? இங்கே சர்ச்சில் வந்து அமைதியாக பரிசுத்தமாக இருக்கீங்களா? யாக்கோபு நிறுவத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் அடிக்கடி அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஒருவேளை முன்னாடி சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. அந்த யாக்கோபு நிறுவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நீரூற்று ஒரு நீரூற்றில் எப்படி வருதான் தண்ணி? உங்கள் வீட்டில் டேப் இருக்கா? பைப் இருக்கா? பைப்பில் என்ன வருது? பேசுங்க. தண்ணி வருது. செப்டி டேங்க் தண்ணி வருமா? ஹலோ. ஆனால் இந்த டேப்பில் மட்டும் என்ன வருது சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியட்ட வேலை உன் குடும்பமே நாசமாக போயிரும்டா. முட்டா பையில என்னத்தெல்லாம் தின்ற? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த டாப் எப்படி? இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம். அப்போ நம்ம ஒளிஞ்சு தானே இருக்கோம். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். பாஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டார். நான் கேட்டேன், கனகர் இருராஜ் பாஸ்டர், நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? வாங்க அண்ணாச்சி சொல்லணும். ஏய், நீ இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டு தெரியுறியா? 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ சண்டேஸ்வரி இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், அது உண்மைதான். ஆனால் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஹலோ, இருக்கீங்களா? கேட்குதா? ஆமென். வேஷம் போடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமத்தில் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாத்தையும் படைச்சார் ஆண்டவர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே விளைய யார் போய் பயிரிடணும்னு அவசியம் இல்லை, உழுகணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. தண்ணி சூப்பராக இருந்துச்சு, அந்த சூழ்நிலை நல்லா இருந்துச்சு. ஆனால் யார் கெடுத்தது? பேசுங்க.
நீங்கள் அரிசி விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் என்னெல்லாம் செஞ்சு பார்க்குறோம். அப்போ ஒழியாமல் இருந்தால் இதெல்லாம் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்கும்ல. ஆனால் எத்தனை பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிய? உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா? ஆனால் இங்கே மட்டும் பேசுகிறோம், சமாதானத்தின் தேவன் தானே உங்களை ஆசீர்வதிக்க காக்க கடவர் அப்படின்லாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே சமாதானம் இருக்குதா? பேசுங்க. அன்றைக்கு ஆதாம் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நீ எங்கே போச்சு இல்லை பாருங்க, 2 பேரும் தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க பார்க்குறாங்க, மறுதலிக்க பார்க்குறாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது. யோவான் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அங்கே யோவான் 13:2, யோவான் 13:2 வாசிப்போம். ஆ ஆ ஆ கவனிங்க, இங்கே ஆதாம் சொல்கிறாரு நீ கொடுத்த மனைவி தாயா அப்படின்னு. இந்த யூதாஸ் காரியத்து மறுதளிச்சார்ல, அதே மாதிரி தான் அங்கே ஆதாம், எப்பா நீ கொடுத்ததாலப்பா மன்னிப்பு கேட்க முடியல, மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரை நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, நானும் என் மனைவி தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ கொடுத்த மனைவி தான் தப்பு பண்ணாங்க. இந்த சின்ன பிள்ளைய ஸ்கூல்லலாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்னம்மா பேசாத அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, டீச்சர் இந்த பின்னாடி பேசு டீச்சர். நீ சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணால் மட்டும் தப்பு. இந்த பாவம் இந்த பிள்ளை போயிட்டாங்க, இந்த விஐபி சீட்டு மாதிரி போட்டிருக்கியா அவங்களுக்கு. இப்படி தான் அந்த விஐபி சீட்டில் தான் இவர் உட்காந்தார். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஐபி சீட்டில் உட்காந்துருக்காரு. ஹல்லேலூயா. லண்டனில் படிக்க போகும்போது வெஸ்ட்மினிஸ்டர் ஹபி, அதை இவங்க விக்டோரியா ராணி அவங்க சாப்பல் போவாங்க. நானும் போனேன், என்னை கூப்பிட்டு போனார் ஒரு டாக்டர் டேவிட் ஒருத்தர். கனகராஜ் போவோம், நீங்கள் சர்ச்சுக்கு போவோம். எங்கே பார்த்தா அங்கே விக்டோரியா மகாராணி வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு சீட், பயங்கர சீட். அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க உட்கார்றதுக்குன்னு ஒரு சீட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணால் மட்டும்தான் நான் தப்பு. ஆனால் பெரியவங்க தப்பு பண்ணால், ஹலோ, சின்ன பிள்ளைங்க தப்புன்னா என்ன செய்ய, அடி அடி. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் யார் அடிப்பா? அதுதான் நோக்காடு வந்துடுது, சுகம் இல்லாமல் போகிறீங்க. அதுதான் என்னது, ஆண்டவர் அடிக்கிறாரு. பாவம் இந்த தப்பு, இந்த சுகம்லாம் போன பிறகு ஆண்டவர் சுகப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பாவம் செய்யாத அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. அப்போ பாவம் செஞ்சதானா என்ன வருது, வியாதி வருது. இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்களா, பந்தியில் உட்காந்து என்ன சாப்பிட்றீங்க, அப்பம் திராட்சை ரசம் கொடுக்குறீங்களா, அப்போ கவனமாக இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து அப்பமும் ரசமும் குடிக்கும்போது ஆண்டவரே நான் பாவம் இல்லாத பரிசுத்தவானாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாட்டி அதை வாங்கக்கூடாது. காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர் வந்து பாவம் செஞ்சுட்டு அந்த பலிபீடத்துக்குள்ளே போனார்னா, செத்து போயிட்டாருன்னா என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த இதில் போட்டு. இந்த சிஎஸ்சி சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோல் கட்டியிருப்பாங்கல்ல, அது எதுக்கு தெரியுமா, பாஸ்டரையா பிஷப்பையா தப்பு பண்ணிட்டா அந்த நாட்களில் செத்து போயிடுவாங்க. அதனால் கொக்கியை போட்டு இழுக்கிறதுக்கு அந்த கயிறு, இவங்களுக்கு இந்த கயிறு இல்லை. இப்போ எங்கள் பிஷப்புக்கெல்லாம் இருக்கு கயிறு. ஜெய்சிங் அவரெல்லாம் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது விபிஎஸ் எடுத்துருக்கிறேன். அப்போ சொல்லுவேன், ஜெய்சிங் ஒழுங்காக செய்ப்பா, இல்லாட்டி என்ன என்ன ஆயிடுவேன் கரெக்டுமா, செத்து போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்கள் வாட்டி சாபம் விட்டுறாதீங்கண்ணே. ஆமாண்ணே, அப்பா ஒழுங்காக செய்ப்பா. இருக்கிற பெரியவங்ககிட்ட நல்லா சொல்கிறேன், நீங்களும் நானும்
தலை நிமிரச் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. அடுத்தது வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே கவனிங்க, இங்கே என்னை பாருங்க. இந்த முகம் இருக்குல்ல, முகம் எப்போ வேறுபடும்? ஹலோ, கையெல்லாம் ஒரு மாதிரி அசையும், பயம் எப்போ வரும்? இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் மாமனார் வராரு, எனக்கு படக்கு படக்குன்னு நடிக்குது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் மாமனார் வந்துடுறாரு, போச்சு போச்சு, ஐயோ என்னன்னு தெரியலையே, நான் வச்சிருக்கிற 2வது மனைவியை கண்டுபிடிச்சிட்டாரோ, அப்போ என் மூஞ்சி எப்படி இருக்கும்? பிரசங்கம் பண்ணுவேண்ணா, ஐயாடு ஐயா நான் போயிட்டு வரேயா. வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காயின் ஆபேல். யாருடைய முகம் வேறுபட்டது? காயின். ஏப்பா இப்படி செஞ்சிட்டேப்பா அப்படின்னா அவன் அழுகிறான். அங்கே ஆதாம் ஏவாள் அழுதாங்களா? யார் மேலே சாக்கு போட்டாங்க? நான் பேசலை சார், பின்னாடி. நான் மண்டையை தட்டலை சார், பின்னாடி. அவன் ஆனால் இப்போ இங்கே என்ன? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை அடிச்சிடுவாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னனால ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதப்பா. கவனிங்க, இங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறேன், யாரெல்லாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அறிக்கையிட்டா 51ஆம் சங்கீதத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. தாவீது சொல்கிறாரு, வாசிங்க 51ஆம் சங்கீதத்தில். ஓகே, 7ஆம் வசனம். நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். பாருங்க, ஈசோப்பினால் சுத்திகரியும். இந்த ஈசோப்புன்னு எனக்கு ஒரு அந்த நாட்களில் நான் பிள்ளைகளுக்கு ஸ்டோரி சொல்லுவேன். ஆமாம், அந்த ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வரும். ஈசோப்பினால் சுத்திகரி. இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன், ஆண்டவரே மற்றவங்கிட்ட நான் சொல்லாதபடி, மற்றவங்களை பற்றி குறிக்காதபடி, அவங்க தான் அப்படி இல்லாத ஆதாமை போல், இந்த காயினை போல், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, என்னை அடித்து கொண்டுருவாங்கப்பா, அதை மன்னிச்சிருங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்குறேன்னு தெரியுமா? பயப்படாத, யார் உன்னைய டச் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, இந்த கொடை, இந்த கொடையை பார்த்தீங்கன்னா நான் இந்த கொடைக்குள்ள வரும்போது மலையில் நினைவனா? சொல்லுங்க, நினைவனா? அதே மாதிரி ஆண்டுடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது, ஆண்டுடைய கொடைக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு காலம் நம்ம தப்பு செய்வதற்கு நம்முடைய மனசாட்சி ஒத்துக்காது. நம்முடைய நிலைமைகள் மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், மகனே போகாதப்பா, போகாதப்பா, அங்கே போகாத அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமாம், யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. 39ஆம் அதிகாரம் வாசிங்க. 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படி நான் தப்பு பண்ணுவேன்? யா அம்மா, சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் ஈசோப்பினால் சுத்திகரிக்கும் போது, பரிசுத்தம் ஆகும்போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே போகும்போது எப்படி நான் பாவம் செய்வேன்? ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு பார்த்தீங்கன்னா
இந்த யாருக்குமே இந்த வார்த்தை சொல்லப்படவே இல்லை பைபிளில். யோசேப்புக்கு மட்டும்தான் சொல்லப்படும். என்ன சொல்கிறா தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தாவீது சொல்லலை, ஆபிரகாமுக்கு சொல்லலை, ஈசாக் யாருக்கு சொல்ல. ஆனால் யோசேப்புக்கு மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட கூட இருக்கேன்ப்பா, நீ என்னோட கூட இருக்கேன்ப்பா. மனைவியும் கணவனும் உட்காந்துருக்கிய, நீங்கள் சொல்லுவீங்களா? எப்பா உங்களோட தான்ப்பா நான் இருக்கேன். அம்மா நான் உங்களோட தான்ப்பா இருக்கேன். புருஷனும் மனைவியும் எப்படி ஒரு சரீரமாக இருக்கிறீங்களோ அதை போல் நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஹல்லேலூயா ஒரு சரீரமாக இருக்கணும். அப்போ ஒரு கை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா முழு சரீரமும் கெட்டு போடுற மாதிரி, ஆண்டவரே ஒரு சின்ன தப்பு கூட நான் செய்யக்கூடாதுப்பா. பரலோக ராஜ்யத்தில் நம்மளை ஆண்டவர் வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். அங்கே யாரை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் வாசிங்க. ஹலோ திருச்சபை மக்களே, எதெல்லாம் நீங்கள் உள்ளத்தில் ஒழிச்சு வச்சுருக்கீங்க, எதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறீங்க ஒழிச்சு எல்லாத்தையும் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்னடா முதல் நாள் சர்வீஸ்லேயே இப்படி ஒரு சாபமா? அன்றைக்கு அது நடந்தது. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, கொண்டு வந்து வைங்கன்றாங்க. ஆனால் எத்தனை பேர் இதில் காணிக்க நல்லா போட்டீங்க? ஹலோ, சில பேர் கையை ஒழிச்சுக்கிட்டு போடுறாங்களே. சிலர் வந்து நல்லா கவர் அப்படி போடுவாங்க, சில மடிச்சு கிடிச்சு உள்ளே போடுவாங்க. எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. பாருங்க, அனனியா சப்பீரால் வந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கை என்ன செஞ்சாங்களே, வஞ்சித்து வைத்தார்கள். நல்லா கவனிக்கணும். பாவம்ன்றது வந்து எல்லா விதத்திலையும் அங்கே கொண்டு வர்றார் ஆண்டவர். காசும் உண்டு, எண்ணங்களும் உண்டு, செய்கைகளும் உண்டு, எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்தம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஆண்டவர் கொடுக்குற அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அது 17ஆம் வசனத்தை வாசிங்களா? கவனிங்க, இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஆண்டவர் செய்வதற்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் நீங்கள் தான் நானும் என்ன செய்யலை, அதை அப்செக்ட் பண்ணலை, அதை விசுவாசிக்கலை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாம்பே, ஒவ்வொரு வருஷமும் பாம்பே போகிறேன் பிபிஎஸ்க்கு. அப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் போனேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி விபிஎஸ் போனேன். அப்போ இந்த விபிஎஸ்சில் எவ்வளோ பிள்ளைங்க வருவாங்க தெரியுமா? 5000 பிள்ளைங்க வருவாங்க. டைரக்டர் நான் ஒரு ஆள் தான். ஆபிரகாம் ஐயா சொல்லுகிறாரு, கனகராஜ் ஐயா நீங்கள் ஒரு ஆள் வந்தால் போதும்யா, உங்கள் சத்தத்துக்கே பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க, அமைதியாகிடுவாங்கய்யா. சரியா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். போனால் என்னுடைய பேக் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சூட்கேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இவ்வளோ நீளமான ஒரு பேக் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொண்டு போய் பப்பட், பெரிய பப்பட், ஃபுல் பப்பட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொண்டு போவேன். ஸ்டேஷனில் வந்து நிற்பாங்க தம்பிமார். அவன் கேட்குற கேள்வி தெரியுமா? தாத்தா
எப்படி தாத்தா இதெல்லாம் சுமந்துட்டு வரீங்க? நல்லா இருக்கடா. ஹலோ, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா அப்படி கை காலை தூக்கி, ஐயா உட்காருங்கய்யா, பிரசவம் பண்ண வந்திருக்கியா, உட்காருங்க அப்படி சொன்னாரா? ஐயா எனக்கு எத்தனை வயசுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கய்யா. உட்காந்து சொல்லுங்க. 79 சரி 70 வயசு எனக்கு. நோ பிபி நோ சுகர். ஹல்லேலூயா. 70 வயசு. நான் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கீழே படுத்திருப்பேன். இந்த இதில் என்ன பர்த்து, லோயர் பர்த்தில் படுத்திருப்பேன். அப்பர் பர்த்தில் ஒருத்தர் ஏற முடியாமல் ஏறி போய் படுப்பார். இந்த டிடிஆரும் போலீஸும் வந்தாங்க. ஏய் எந்திரியா அப்படின்னாரு. நான் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சேன். சிரிப்பு வரையா, உன் வயசை தப்பாக போட்டு படுத்து கிடக்கியா அப்படின்னு. நான் ஒன்றும் பேசலை. ஆதார் கார்டை கையில் கொடுத்த போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. ஐயோ 70 வயசா? இங்கே வாப்பா. என்ன சார்? ஐயா அவருக்கு 70 வயசா? நீ வாடி சத்தமாக ஓடிக்கிட்டு இருக்க. சும்மா இருங்க சார், நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறீங்க. அது குடியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஐயோ அப்பா எப்பா எப்பா தாத்தா மன்னிச்சுக்க தாத்தா, தெரியாமல் சொல்லிட்டேன் தாத்தான்னு. எப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். தாத்தா நீ ஒன்றும் பேச வேணாம், அந்த படுங்க அப்படின்ட்டேன். எல்லாம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாகமத்தில் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கிறவ. அந்த 3 ராஜாக்கள் சுற்றி வளைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த தேசத்தின் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உபவாசம் இருந்து ஜெபித்து மன்னிப்பு கேட்டதுனால தான் அந்த 3 ராஜாக்களும் ஜெயிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க தெரியுமா? ஜெயிச்சிருக்கீங்களா? ஹலோ, பள்ளிக்கூடத்தில் நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை இவங்களாம் படிக்கலை போல், நிறைய பேர் படிக்காத ஆள்லாம் உட்காந்துருக்கியா? சரி கை கீழே போடும். தேங்க்யூ. உங்கள் மார்க்கெல்லாம் எத்தனைன்னு யாருக்காவது தெரியுமா? ஹலோ, சரி சார் உங்கள் மார்க்கு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் தம்பி உங்கள் பையனுக்கு தெரியுமா? ஏன் தெரிய மாட்டேங்குது? தெரிஞ்ச ஐயோ அப்பா படிக்க மாட்டியா? ஏப்பா வாழை பொத்துறியா இல்லையா? கணக்கில் 7 மார்க் எடுத்துகிட்டு என்னைய திட்டு விரட்டுற. படின்னு சொல்கிற, நீ படிச்சியா ஒழுங்கா? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்குறவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தகப்பனாக, தாயாக, ஒரு டீச்சராக, ஒரு பெரிய அட்வைஸராக உட்கார்ந்துருக்கோன்னா அது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாருங்க, இங்கே அந்த தேசம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஆனால் இன்னொரு இடத்துல போகும்போது என்னாச்சு? தோற்று போயிட்டாங்க. ஏன்? காரணம் என்ன? தப்பு, பாவம் செஞ்சதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த முழு குடும்பத்தை என்ன செஞ்சிட்டாங்க? முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தப்பு பண்ணிட்டு யார் ஒழிய முடியாது, யார் வெளியில் போய் நிற்க முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாருங்க, அங்க ராகா பேசி, அவள் பேர் என்ன? ஹலோ, வேசின்னு என்ன தெரியுமா? கேவலமாக இருக்குது. பாம்பேலாம் பயங்கர ரொம்ப மோசமாக இருக்குது. லண்டன்லேயும் எல்லா தேசத்துலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அவளுக்கு பேர் வேசி.
ஆனால் எப்படி அவர் மன்னிக்கப்பட்டால், எப்படி ரட்சிக்கப்பட்டால், எப்படி அவர் சுதந்திரமாக வெளியில் வந்தால் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? அவருடைய ஜன்னலில் என்ன இருந்துச்சு? சிகப்பு கய. பாருங்கள், ஈசோப்பினால் சுத்திகரியும் நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் அழுன்னு அழுகிறாரு. ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணாரு? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே நாத்தான் சொல்கிறாரு, ஒரு கதையை சொல்லி, அப்போ தாவீது எந்திரிச்சு சொல்கிறாரு, யாரு அப்படின்றார். நீதாயா, நீதான். மனம் மாற்றம் இருக்கும்போது மனதில் நிம்மதியும் சமாதானமும் வரும். சும்மா உலகத்தை ஏமாற்றி சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கர்த்தரையே துதிப்போம் காலம்லாம் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போ லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 19 வாசிங்க. 19:8. அங்கே சகேயு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாரு தெரியுமா? மரத்துலேருந்து கீழே இறங்கி வராரு. அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்கள் வீட்டில் நான் தங்கணுங்கிறாரு. உங்கள் வீட்டில் வசனம்லாம் இருக்குல்ல, என்ன வசனம் போட்டிருப்பிய? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் தலைவர் இயேசு. ஆனால் அங்கே உண்மையிலே இருக்காரா? இல்லை, சும்மா வசனம். கல்லறைக்கு எத்தனை பேர் போயிருக்கிய? என்ன பேச மாட்டேங்கிறிய? உள்ளே போய் படுக்க சொல்லலை. எத்தனை பேர் போயிருக்கிய? அதில் வசனங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன வசனம்? நான் யார் சொன்னா? நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடிக்க கூட இல்லை. பொய்யா சொல்லிட்டு இருக்க. தண்ணியை போட்டு அடித்து மல்லு கட்டி செத்து போயிருப்பாங்க. ஆனால் அவருக்கு பேர் என்ன? அவருக்கு வசனம் என்ன? நல்ல போராட்டம். ஐயா, பாவத்தை அறிக்கை செய்யாமல் விட்டு விட்டீங்கன்னா ஆண்டவர் இரக்கத்தை கொடுப்பார் ஆண்டவர். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கவனிங்க, அந்த தகப்பன் மகன் போயிட்டானே சொல்லி அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். என் மகன் எப்போ திறப்பான் என்று சொல்லி அழுதுகிட்டே வந்து நிற்கிறாரு. அழுதுகிட்டே நின்றாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்லாம் ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த பாட்டு எழுதுறது யார் தெரியுமா? ஒரு பயங்கரமான ஒரு லேடி. அவங்க அம்மா எப்போ மனம் திரும்புவா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு அலைஞ்சிட்ருப்பாங்க. அவள் போய் நல்ல மோசமான இடத்துலேருந்து வந்து அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பா. ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மா செத்து போய் கிடக்கும்போது வந்து அழுது அப்போ தான் அவள் பாடுற அழகா, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டதே என்று சொல்லி. இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன், யாரெல்லாம் நான் தகுதி இல்லை, அவன் சொல்கிறான், அந்த மனந்திரிமை மைன்னு சொல்கிறான், நான் வீட்டுக்கு வருவதற்கு தகுதி கிடையாது. இது யாருடைய வீடு? ஆள சொல்ற, என்னுடைய வீட்டை என்ன ஆக்குறீங்க? கல்லர் கோகையாக ஆக்குறீங்க. யார் ஆக்குறது? ஹலோ சொல்லுங்க, நீங்கள் தான் கல்லர் கோகையை ஆக்குறீங்க. பரிசுத்தம் இல்லை, பொய். இங்கே வந்து எப்படி பாசுறோம்? பிரைச்சரார் பாஸ்டர், பிரைச்சரார் சோத்திரம். அவர் கேட்பார், நல்லா இருக்கா? ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. கல்லர் குகையை ஆக்குறது யாரு? நீங்கள் தான். உங்களுடைய வியாபாரத்தில்
உங்களுடைய தொழிலில், உங்கள் வீட்டு காரியங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் தான் கல்லர் குகையாக்குறீங்க. நம்மளை பற்றி இந்த புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்கள அந்த பொண்ணு மாப்பிள்ளை பற்றி பக்கத்தில் விசாரிப்பாங்க தெரியுமா? உங்களெல்லாம் விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா, நல்ல பொண்ணு வருது, நல்ல மாப்பிள்ளை வருதுப்பா, எப்பா தையரிச்சு கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா சொல்லிடாதீங்க. அப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்து இப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்கியா? நாட்டாமல் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த மனம் திரும்பிய மைந்தன் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தகுதியே கிடையாது அப்பா, உமக்கும் கடவுளுக்கும் உனக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்றார். எப்போ உணர்ந்தான் தெரியுமா? எதை சாப்பிடும்போது? பன்னி சாப்பிட்றது. இந்த லேயோனை விரட்டும் போது என்ன ஓடிச்சு? எத்தனை பேர் மனசுக்குள்ளே பன்னி இருக்கு, சாக்கடை இருக்கு. ஆனால் வெளியில் வரும்போது அல்லேலூயா இல்லை வேஷம், எல்லாம் வேஷம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் நினைக்கிறேன், முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கல்வாரி சிலுவையிலே 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் வலது பக்கத்தில் இருக்கவன் என்ன சொல்கிறான்? நம்ம தப்பு பண்ணிட்டோம்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் இருக்கிறவன் அறிக்கையிடலை. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் நடக்க எனக்கு உதவி செய், பரிசுத்தமாய் இருக்க எனக்கு உதவி செய். அப்பா ஐயா, சகோதரனே சகோதரியே, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கா ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். யாத்ரியாகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் இருக்கிறது. ஐயா ஐயா, உங்கள் சர்ச்சுக்கு பேர் என்ன? நீங்களே யாரு சொல்லுங்க? வீசுற வாசியா விசுவாசியா? ஹலோ, சும்மா காற்று மட்டும் வருது, அல்லேலூயா. ஆனால் உண்மையிலே விசுவாசியாக இருக்கீங்களா? இந்த யாத்திரை அம்சத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. 9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரத்தில் எது இருக்கு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே ஒரு பக்கத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி, ஒரு பக்கத்தில் என்ன தெரியுமா? எகிப்து ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அழுது கூக்குறாங்க, சத்தம் போடுறாங்க, ஒரே சத்தம். போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் செத்து போயிட்டார், ஒரு இந்து மனுஷன் செத்து போயிட்டார். ஒரே கொட்டு மோளம் அடிச்சு பயங்கரமாக அழு ஒப்பாரி வைக்கிறது. இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த பைக்காரெல்லாம் போனீங்கன்னா இந்த அவர் தெரியும், அந்த ஊருக்காரர், அவர் பைக்காரால் கொலையை கட்டி அப்படி அவ்வளோ. 3ஆவது வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அழுந்தார், கிறிஸ்தவ வீடு. அங்கே என்ன நடக்கு தெரியுமா? ஒரு தாய் தேற்றுவது போல் பாட்டு. இங்கே ஒரே ஒப்பாரி, வித்தியாசத்தை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசியே, பிலிவர், ரட்சிக்கப்பட்டவங்களே, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் மன்னிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் படிக்கிற இடத்துல வித்தியாசத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வித்தியாசத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டார்கள், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அதனால் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டனால அவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஆண்டவர் தந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஒரு வித்தியாசத்தை காண, மற்றவர்கள் அதை காண கர்த்தர் உதவி செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் சன்சா இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து ஆடலும் பாடலும் இங்குதானே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமுள்ள உம்முடைய நாமத்தில் கர்த்தாவே, தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன், தலையை நிமிரப் பண்ணுவேன், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்து எங்களை, பின்மாற்றத்திலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற அன்பின் கர்த்தாவே, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருவசனத்தை ஆன்லைன் வாயிலாக கேள்விப்பட்ட தேவ ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளுமாய் இருக்கத்தக்கதாக பலனை தேவன் எங்களுக்கு கட்டளையிடுவீராங்க. தேவ சமூகத்தில் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவதாசருக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல்லாயிரம் மக்களுக்கு, உலகின் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தமது அடியாரை பயன்படுத்துவீராக. திருவசனத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உம்முடைய ஜனம் உம்மேல் மகிழ்ந்து களிகூறும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பாடல்கள், சாட்சிகள், திருவசனங்கள் மூலமாக நம்முடைய மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்தின தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக எதிர்பார்ப்போடு தேவைகளோடு வந்திருக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் திருப்தியாக்கி வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்கள், சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்கள், இந்த நாளிலே முதன்முறையாக தேவ சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த நம்முடைய ஆவியானுடைய கிரியை அவளுக்குள்ளே இருப்பதாக. நினத்தையும் கொழுப்பை உண்டது போல தேவ ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களிகூறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். தெய்வ பிரசன்னம், தெய்வீக பாதுகாப்பு, தீமைகள், பொல்லாப்புக்கள், சத்துருவின் வன்கண், பொறாமை, எரிச்சலின் ஆவிகளுக்கு, வசை சொற்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வழிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆளுகைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் உடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேங்க்யூ.